why me? எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்து அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு மிக அதிகமா கேட்கப்படுகிற பக்கத்து வீட்டுக்காருக்கு வந்திருக்கணும், எனக்கு எதுக்கு வந்துடுச்சுன்னு. அசிங்கம் தானே இது. என் தலைமையில மரம் விழுந்துருச்சு, அவர் தலைமையில எதுக்கு விழுகல கேட்ட அசிங்கம் தானே இது. நான் வந்து நல்லது தானே செஞ்சிருக்கேன், நல்லவனா தானே வாழ்ந்திருக்கேன், எனக்கு ஏன் இது நேர்ந்ததுன்னு கேட்டா எனக்கு என்னதுக்கு இப்படி வந்துருச்சுன்னா நான் ஏதோ ஸ்பெஷல்னு நினைச்சேன். நான் ரொம்ப ஸ்பெஷல், அவருக்கு வந்தா அது நார்மல். அதனால கட்டாயமா ஏதோ ஒன்று வரப்போகுது. எப்போ நீங்கள் இப்படி நினச்சிங்களோ கட்டாயமாக வரப்போகுது. என்னத்துக்குன்னா நீங்கள் ஸ்பெஷலில் நினச்சா அடி விழுகுது. என்னத்துக்குன்னா உயிர் அப்படி ஸ்பெஷல் இல்லை. இதுதான் ஆன்மீகம்னா இவ்வளோதான். உடல் தாண்டி உடலில் பார்த்தீங்கன்னா என் உடல் உங்களுக்கு பார்த்தா நல்லா இருக்குது, என் மனம் உங்களுக்கு பார்த்தா கூர்மையாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். அது உண்மையாக இருக்குது. அது கூட சக்தியில் இன்னொன்றில் வித்தியாசமாக இருக்குது. உள்ளத்தில் பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை. என்னுடைய உள்ளம் உங்களுடைய உள்ளம் தனி இல்லை, உள்ளந்தான் ஒன்று தான். அது தொட்டா இந்த பவுண்டரி எல்லாம் போயிடுச்சு. அப்போ எனக்கு எதுக்கு வந்துடுச்சு உனக்கு எதுக்கு வரல, இதெல்லாம் வராது. இதனால தான் ஆன்மீகம் தேவை. இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். இந்த எண்ணங்கள் வந்தீங்கன்னா அசிங்கமாயிடுமா இல்லையா வாழ்க்கை? அந்த அசிங்கம் பண்ணிக்க வேண்டாம். அதுக்காக தான் ஆன்மீகம்.